ஆயாவளோ மக்களை இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 2ல் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான ஆக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஆரம்பத்தை போட்டு விட்டு வந்துடுவோம். இப்போ போயிட்டு நான் வுட்டை போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர்றேன். நம்ம வுட்டை வச்சு தான் வீடு கட்ட போகிறோம். போன எபிசோடில் கட்டின மாதிரி சிம்பிளாக கட்டாத, இந்த தடவை ஒரு பெரிய பிளானே இறக்கியிருக்கேன். அது என்னன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் வுட்டை கலெக்ட் பண்ணலான்னு வர்றப்போ இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. நம்ம வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாருங்கள், ஓரளவுக்கு ஃபினிஷ் வேறு பண்ணி வச்சுருக்கு. நம்ம ரெண்டு ஸ்டோன் வச்சா மட்டும் போதும். இதில் ஒரு ஸ்டோன் இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிச்சம் ஒரு ஸ்டோன் வந்து நம்ம லாவா பக்கெட் வச்சு செஞ்சுப்போம். இங்கே ஒன்று இருக்குது, பட் நம்மக்கிட்ட டைமண்ட் பிக்காட்ஸ் இல்லை. சரி, நம்ம வுட்டை கலெக்ட் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டோன் போய் எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரே ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் இந்த ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்குது. இந்த ஸ்டோனை ரொம்ப நேரம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் அது அசையக்கூட மாட்டேங்குது. சரி, நம்ம வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த நெதர் போர்ட்டல் வந்து பார்த்துப்போம். இப்போதைக்கு நான் வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நைட் ஆகிற வரையும் வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்மளை போட்டு பொழந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வுட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வுட் பிளாங்க்ஸை செஞ்சுப்போம். நம்மளுக்கு 99க்கு மேலே வரும்னு சொல்லி வச்சுருக்காங்க கைஸ். நான் வுட் பிளாங்க்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு பிளாக் கலர் இருக்க வுட்டை வச்சு நம்ம இந்த டோர் செஞ்சோன்னா அழகாக இருக்குது இந்த டோரு. ஆமாம், என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா அல்லது நவசத்தையும் காட்டும் என்னுடைய முகம். அதனால் நம்ம இதை நிறையவே செஞ்சு வச்சுப்போம். ஏன்னா இந்த பிளாக் கலர் வுட்டை நான் காலி பண்ணிவிடுவேன். நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த மார்னிங் எழுந்துக்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். வீடு கட்ட இடத்த பார்த்து வச்சுட்டேன். இது வில்லேஜர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன் இந்த இடத்த. இப்போ நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போட்டாச்சு. வீட்டு பிளான் வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்கேன். நீங்களே எப்படி ப்ரோ கட்டினீங்கன்னு கேட்க போகிறீங்க. அந்தளவுக்கு பக்காவாக பிளானு. எப்படி கட்டுறன்னு மட்டும் பாருங்கள் வீட்டை. ஓகே, ஓரளவுக்கு அழகாகவே ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு நம்புகிறேன். நான் இந்த வீட்டை ஓரளவுக்கு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் வச்சு இந்த வுட் பிளாங்க்ஸ் மொத்தம் காலி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் போயிட்டு வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு மறுபடியும். இப்போ நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுப்போம் வுட் பிளாங்க்ஸை. இந்த அளவுக்கு வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் கட்டணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இன்னும் கட்டணும். நம்மளுக்கு வந்து இந்த வீடு வந்து 2 ஃப்ளோர் கட்ட போகிறோம். இப்போ நம்ம டாப் கட்டிகிட்டு இருக்கோம் கைஸ். வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் நம்ம கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இதே தான். இப்போ நான் இது என்னென்னத்துக்கு இந்த ரூம் கட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம செஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடம் ஃபுல்லாகவே செஸ்ட்டு தான். இந்த ரூம் வந்து நம்மளுடைய பெட்ரூம். இந்த இடத்துல தான் நம்ம தூங்க போகிறோம்.
அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரூம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு இருங்க ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை காமிச்சிட்றேன். இன்னொன்று ரூம் வந்து இதுதான். எப்படி இதை வந்து நம்ம கிச்சன் ரூமாக யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம அந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டு கிச்சனாக மாற்றிடுவோம். நான் முழுசாக வீடு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன் இந்த செஸ்ட்டுலாம். ஆனால் இப்போயே நம்ம ஓரளவு கட்டி முடிச்சிட்டோம். அதனால் இங்கே இருக்கிறதுலாம் மொத்தம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இன்னும் இந்த வீடு நம்மளுக்கு தேவைப்படாது, வில்லேஜருக்கே கொடுத்துடலாம். நான் இதெல்லாம் மொத்தம் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள் காய்ஸ், நான் பேரட் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சப்போ இந்த இடத்துல பாருங்கள், வில்லேஜர் ப்ரீடிங். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வீடை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பாட்டில் தான் வில்லேஜர் ஃபார்ம் செய்ய போகிறோம். வில்லேஜர் ஃபார்ம் நம்மளுக்கு தேவைப்படும். என்ன கைஸ், இந்த குட்டி பையன் நம்ம வீட்டுக்கு வர்றான், அவன் எங்கேயோ ஓடுறான். சரி அவன் விடுங்க, நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம பேரட் எங்கே போச்சுன்னு தெரியலையே. கைஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு போல். எப்படி பார்த்தாலும் நம்ம மேலே தான் உக்காந்துங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும் கைஸ். ஐயோ இருக்குது. இதையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம இவனை எப்படி கீ இறங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. ஓகே ஏறிக்கிட்டான் கைஸ். இப்போ இவனை எப்படி கீ இறங்க வைக்கிறதுன்னு தெரியல. குதிப்பும் போயிட்டு உள்ளே போயிட்டு குதி 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 குதி. இதுதான் கைஸ் ஒரே ஒரு பிரச்சனை, இவங்களை எப்படி கீ இறங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் என்னென்ன வித்தியோ பண்ணி பார்த்தேன், அவங்க இறங்குற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது போல் இது. கைஸ் நம்ம எப்படியும் அந்த பேரட்லாம் அந்த இடத்துல கீயை உட்கார வச்சுட்டு போயிட்டு வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர்றேன். வுட்டை கலெக்ட் பண்ணியே இந்த சீரீஸ் முடிஞ்சிடும் போல். வுட்டு ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்க கைஸ். எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணுறதா இருக்குது. இப்போ நம்ம இதை பிளாங்க்ஸாக மாற்றிப்போம், பிளாங்க்ஸாக. இன்னும் வீடு கட்ட வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் கட்டலை, இன்னும் செகண்ட் ஃப்ளோரும் கட்டலை. அதுக்கு தான் இந்த வுட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஃபுட்டை ஈட் பண்ணுறதுக்காக ஃபர்னஸ் செஞ்சுப்போம். ஓகே இந்த இடத்துல வச்சிடலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு செஸ்ட்டு தான் இருக்குது, இன்னும் நிறைய செஸ்ட்டு வேறு செய்யணும். நம்மளுக்கு ஃபுட்டு ஈட் பண்ணுறதுக்கு கோல் வேணும், பட் நம்மக்கிட்ட கோல் இல்லை கைஸ். இந்த கிராஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் இந்த ஷவல் வச்சு மொத்தத்தையும் எடுத்துங்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பிரைட்டாக தெரியும். ஷவல் வச்சு நீங்கள் அந்த கிராஸ்லாம் எடுத்திங்கன்னா. கைஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓரளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோர்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரை கட்ட ஆரம்பிப்போம். நம்ம மேலே ஏறிப்போம். நான் இந்த செகண்ட் ஃப்ளோரை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வீடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ சிம்பிளாக இருக்குது. இந்த மேலெல்லாம் ஓரளவுக்கு காலியாக இருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு பிளானே வச்சுருக்கேன். அது இந்த வீடியோவிலே பண்ணி முடிச்சிடலாம், ஏன்னா வீடியோ 8 நிமிஷம் தான் ஆயிருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ செஸ்ட்டு வந்துச்சுன்னு கேட்பீங்க. நான் அந்த வுட்டு கொஞ்சம் மீந்துச்சு, அதனால் அதை வச்சு நிறைய செஞ்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்டெல்லாம் வச்சு கிளாஸ் செய்ய போகிறோம். இதில் செஞ்சோன்னா ஸ்பீடாக செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே ஹீட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம அந்த நார்மலாக இருக்கிறதுல தான் செய்யணும் போல், இது வேஸ்ட்டு கைஸ். இப்போ நம்ம கேம்ப் ஃபயரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சன் ரூமில் வச்சிடலாம். இப்படி வச்சா நல்லா இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் கீயை வைப்போம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போது நம்ம இதை வேறு வுட்டில் வேறு செஞ்சுருக்கோம். இப்போ வுட்டு
பற்றிக்கிச்சுன்னா என்ன ஆகும் கைஸ்? பற்றிக்கு போகுது காய்ஸ். எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் எரியல விட்டு. சரி நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். ஏய் கைஸ், இது அழகாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது கைஸ். இப்போ நம்ம வீடை உங்களுக்கு காமிக்கிற இருங்க. இது 2nd ஃப்ளோரு. இந்த இடத்துல தான் நம்ம இன்னும் கிளாஸ் வைக்கணும், வைக்கலை. அதுக்கு தான் ஃபர்னன்ஸ் செய்யணும். இப்போது போயிட்டு நான் வீடு ஃபுல்லாக கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சைடு ஃபுல்லாக கிளாஸ்லாம் வச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட வீட்டோட வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் இப்போ வெளியில் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதை உங்ககிட்ட காமிக்கல வீடியோவில், அதை நான் செஞ்சேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க முக்கியமான திங்ஸை மட்டும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் நான். இதெல்லாம் நம்மளுக்கு நெதரில் கிடைச்ச பொருள். இதெல்லாம் மட்டும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இது போல் நம்ம 2nd ஃப்ளோர் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதுதான் பிளானு. எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ 2nd ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சா இன்னும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. ஓகே, நம்ம போய் ஃபில் பண்ணிவிடுவோம். இப்போது இன்னும் இந்த கொஞ்சம் தான். ஓகே, இந்த ஒரு வில்லேஜர் மட்டும் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கீ இறங்க தெரியலையான்னு தெரியல, இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அதனால் ஒரு பெட்டு அவனுக்கு வச்சிட்டேன் இந்த இடத்துல. கைஸ், வீட்டை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். எப்படி பக்காவாக இருக்கா? இதுதான் நம்மளோட மாடலு அப்படின்னு சொன்னால் இது கிடையாது. இது இப்படி தான் ரெடி பண்ண போகிறேன். இனிமேட்டு தான் ரெடி பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ லென்த்து கொஞ்சம் போயிட்டு இருக்குது அதிகமாகவே. நான் வந்து இந்த சீசனை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வீடியோவும் முடிக்க பார்க்குறேன். நம்ம இப்போ கட்ட ஆரம்பிக்கணும், மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் வீட்டை. உங்களுக்கு நான் ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன் இருங்க. கைஸ், மொத்த வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துடலாம் இருங்க. மொத்த வேலையும் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க காமிக்கிறேன். இதெல்லாம் எடுத்துடலாம், அப்போ தான் நல்லா தெரியும். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. வீடியோ மட்டும் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பட்டனாக தான் தெரியும். இருங்க, நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, முடிச்சாச்சு. இருங்க காமிக்கிறேன். பக்காவாக இருக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம யாரையும் குரலாம் சொல்ல முடியாது. காமிச்சிடலாமா? இவன் ஒருத்தன் வயலில் நின்றுட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காமிக்கிறேன். என்ன அது ப்ரோ அதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜாய்ஸ்டிக்கு மாதிரி இருக்காது, இருந்தாலும் வச்சிக்கணும். இது வந்து ஜாய்ஸ்டிக்கு. இதுக்கு மேலே இருக்கிறது இது ஃபுல்லாகவே பட்டன் வச்சு தான் செஞ்சேன். இதுக்கு மேலே இருக்கிறது தான் ஹைலைட்டு. 1 2 3 என்னங்க? 3 2 1. எப்படி என்னான்னு புரியுதான்னு எனக்கு தெரில. GPU ஓகேங்களா? GPU அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த ரோஸ் கலர் வுட்டெலாம் வந்து அந்த ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ஒரு மவுண்டன்லேருந்து கலெக்ட் பண்ணேன். நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேனான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டோர் மட்டும் கொஞ்சம் இந்த சைடு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக மாற்றிடுறேன். கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா இருக்குது, ஏன்னா இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினதுனால எனக்கு நல்லா இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கைஸ், நான் ஐந்துடுவேன். ஏன்னா ரொம்ப நேரம் கட்டினேன் இதை கஷ்டப்பட்டு. இருங்க, இப்போ காலையில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க கைஸ், எப்படி கெத்தாக இருக்கா?
ஓகே, டன். அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம வீடியோவும் முடிச்சுப்போம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். இதை இவன் வேறு நவர் வேற மாட்டான், நம்ம தலை வேறு மறைக்குது. இருங்க, ஒரு பக்காவான பொசிஷனை கண்டுபிடிப்போம். இது ஓகேவா இருக்குமா? நல்லா இல்லை. இவன் ஒருத்தன் இருக்கானே, ஓகேன்னு நினைக்கிறேன். இது அவன் ஒருத்தன் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கா. ஒன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். தள்ளிட்டாங்க, அவனே நவுந்துட்டான். ஓகே, எடுத்து வச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.